பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பிறகு தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். இன்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அவர்களை ஒரு குழுவாக சந்தித்தோம். இந்த சந்திப்பின் நோக்கம், ஒன்று, என்னுடைய தொகுதி தர்மபுரி மாவட்டத்தின் பிரச்சனைகள், அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்த 10 அம்ச கோரிக்கைகள் சம்பந்தமாக அவரிடம் கேட்டுக்கொண்டோம். தர்மபுரி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தர்மபுரி மாவட்டத்தின் காவிரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என 10 லட்சம் பேர் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கினோம். 10,20,000 பேர் கையெழுத்து போட்டார்கள். அந்த கையெழுத்து புத்தகங்கள் எல்லாம் முதலமைச்சரிடம் ஒப்படைத்து இந்த திட்டத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தினோம். இன்னும் சொல்ல போனால் தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த எங்கள் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களும் முதலமைச்சர் அவர்களை சந்தித்தார்கள். அடுத்து தருமபுரியில் சிப்காட் வர வேண்டும் என நீண்ட நாள் கோரிக்கை. நிலம் கையகப்படுத்திருக்கிறது. 1200 ஏக்கர் இருக்கிறது. அது சம்பந்தமாக அதிகாரிகள் எல்லாம் போட்டிருக்கின்றார்கள். உடனடியாக அதை தொடங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தோம். இந்த இரு கோரிக்கைகளை நிச்சயமாக நான் பரிசீலனை எடுத்துக்கொள்வேன் என்று முதலமைச்சர் உறுதி அளித்திருக்கின்றார்கள். விரைவில் அதற்கு அறிவிப்புகள் வரும் என்று எதிர்பார்க்கின்றோம். அடுத்து நாங்கள் அதிமுகவுடன் கூட்டணி சேர 10 கோரிக்கைகளை வைத்தோம். இது தமிழ்நாட்டு நலன் சார்ந்த கோரிக்கைகள். அதில் முதல் கோரிக்கையாக வைத்தது காவிரி டெல்டா பகுதி மற்றும் காவிரி பாசன பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க கோரி ஒரு மனு கொடுத்தோம். அதுக்கு சட்டம் வடிவம் கொண்டு வர வேண்டும் என அதை கோரிக்கை வைத்தோம். இன்று அது சம்பந்தமாக எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் எங்களிடம் சொல்லி இதை மீண்டும் முதலமைச்சர், துணை முதல்வர்களிடம் வலியுறுத்துங்கள் என்று சொன்னார்கள். அந்த வகையிலே அவரிடம் வலியுறுத்தினோம். இது சம்பந்தமாக ஒரு குழு அமைக்கின்றேன் என்று முதலமைச்சர் அவர்கள் உறுதி கொடுத்திருக்கின்றார்கள். அதில்லாமல் எங்களுடைய நீண்ட கால கோரிக்கை, தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என, இதுவும் எங்களுடைய 10 அம்ச கோரிக்கையில் வைத்தோம். எங்களுடைய நீண்ட நாள் போராட்டத்திற்கு பிறகு கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் பூரண மதுவிலக்கு கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள். அன்று முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அதிமுக கொள்கையும் பூரண மதுவிலக்கு படிப்படியாக நாங்கள் கொண்டு வருவோம் என்று அறிவித்தவுடன் தேர்தலுக்கு முன்பு 500 கடைகளை மூடினார்கள். தேர்தல் வெற்றி பெற்ற பிறகு 500 கடைகள் மூடினார்கள். அதன் பிறகும் ஆண்டுதோறும் 500 மூடினார்கள். அந்த வகையிலே எங்களுடைய கோரிக்கை, உடனடியாக 500 மது கடைகளை மூட வேண்டும். இன்னும் 2 ஆண்டு காலத்திற்குள் பூரணமாக தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என எங்கள் கோரிக்கையாக நாங்கள் இந்த 10 அம்ச கோரிக்கைகள் வைத்தோம். அதையும் முதலமைச்சர் நிச்சயமாக நான் பரிசீலனை எடுத்துக்கொண்டு அதற்கு அறிவிப்புகள் கொண்டு வருவேன் என்று உறுதி அளித்திருக்கின்றார்கள். அதன் பிறகு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என அவருடன் வலியுறுத்தினோம், கோரிக்கையை வைத்தோம். அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றேன் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கின்றார்கள். மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துங்கள் என்று நாங்களும் சொல்லியிருக்கின்றோம். அதில் ஒரு சில சிக்கல்கள் எல்லாம் சொன்னார்கள். அதை பரிசீலிக்கப்படும் என்று முதலமைச்சர் உறுதி கொடுத்திருக்கின்றார்கள். இந்த 7 பேர் விடுதலை, 10 கோரிக்கைகளை 7 விடுதலை சம்பந்தமாக தமிழக அரசு ஒரு முடிவு எடுத்திருக்கிறது, நமக்கு தெரியும். அந்த முடிவின்படி
அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி தீர்மானமாக அந்த 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்று ஆளுநருக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இது சம்பந்தமாக இந்த 7 பேர் விடுதலை ஆவார் என்று நம்பிக்கை இருக்கிறது. பாஜகவிடம் நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். நாளை பிரதமர் அவர்கள் வர இருக்கின்றார்கள். அவரிடமும் நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம். பாட்டாளி மக்கள் சார்பில் வலியுறுத்தி இருக்கின்றோம். உறுதியாக 7 பேர் விடுதலை ஆவார்கள் என்று எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. அந்த பூரண மதுவிலக்கை பொறுத்தவரையில ஜெயலலிதா அவர்களே 500 கடைகள் மூடப்படுவதாக கையெழுத்திட்டாங்க. அதுக்கடுத்து நடவடிக்கை இல்லை. அதுக்கப்புறம் இவர் சிஎமான எடப்பாடி பழனிசாமி சிஎமான பிறகு 500 கடை. அதனை தொடர்ந்து எந்த நடவடிக்கையும் கிடையாது. நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்பாக கூட கடைகள் மூடப்பட்டது. நீதிமன்ற தீர்ப்பு வந்து மறுபடியும் கடைகளை திறந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது மீண்டும் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் நினைக்கிறீங்க? நிச்சயமா நிறைவேற்றப்படும். ஏன்னா இதெல்லாம் எங்களுடைய 10 அம்ச கோரிக்கைகள். இதை அதிமுக ஏற்றுக்கொண்டு அதற்கு உறுதி கொடுத்த பின்புதான் இந்த கூட்டணியில் நாங்கள் சேர்ந்திருக்கின்றோம். இந்த 10 கோரிக்கைகள் வந்து உடனடி கோரிக்கைகள், இடைக்கால, நீண்ட கால, ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன்ஸ், இன்டர்மீடியட், லாங் டேர்ம். இது 3 வகையான இருக்கிறது. இல்லை அதில் என்னென்ன உடனடியாக செய்ய முடியும் அது சம்பந்தமாக இன்று நாங்கள் பேசியிருக்கிறோம். நாங்கள் ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் தேர்தலுக்கு முன்பு 500 கடை, தேர்தலுக்கு பிறகு 500 கடை, இப்போ இருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் 500 கடையை மூடியிருக்கின்றார்கள். இப்போது தமிழ்நாட்டில் 2500 கடைகளை மூடியிருக்கின்றார்கள். எங்களுடைய கோரிக்கையும் எங்களுடைய நோக்கமும் தமிழ்நாட்டில் பூரணமாக மது இருக்கக்கூடாது, பூர்ண மதுவிலக்கு வர வேண்டும். அதற்கு அதிமுக அரசின்படி படிப்படியாக நாங்கள் கொண்டு வருவோம் என்று அதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவோம். இன்னைக்கு நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம். நிச்சயமா எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால எங்களுடைய கோரிக்கைகளை உறுதியாக அதிமுக அரசு நிறைவேற்றும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நாளைக்கு பிரதமர் வராரு, நீட் பிரச்சனை தொடர்பாக அவர்கிட்ட வலியுறுத்துவீங்க? பேச இருக்கின்றோம். பொலிட்டிக்கலா ஒரு கொஸ்டின், நீங்க ஏடிஎம்கேயோட பிஎம்கே அலைன்ஸ் வச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து ஏடிஎம்கேயோட மட்டும்தான் வந்து தொடர்புல இருக்கீங்க. பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களையோ அவங்களோட கூட்டணி தலைவர்களை வந்து சந்திக்காத ஒரு நிலை தான் தொடர்ச்சியா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து கையாண்டுட்டு இருக்கு. நாளைக்கு பிரதமர் மோடி வரணும், ஏன்னா ஏற்கனவே முதலமைச்சர், துணை முதலமைச்சர் தைலாபுரம் தோட்டத்துக்கு கூட்டு போயிருந்தா இருக்கீங்க. பிஜேபியோடைய பிஎம்கே ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு, சுமூகமா இருக்கு. இல்ல நேற்று மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல், அவர் தான் தமிழ்நாடு இன்சார்ஜ், அவரும் நானும் நேற்று என்னுடைய தொகுதி தர்மபுரியில் மொரப்பூர் தர்மபுரி ரயில்வே திட்டம் அடிக்கல் நாட்டு விழா தர்மபுரியில் நடைபெற்றது. இது அந்த மாவட்டத்தின் மக்களுடைய 78 ஆண்டு கால கோரிக்கை, கனவு. இது சம்பந்தமாக நான் 19 முறை கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் ரயில்வே துறை அமைச்சர்களை, அதிகாரிகளை நேரிலே சந்தித்து வலியுறுத்தி பிறகுதான் அதிமுக பாமக கூட்டணி உடன்படிக்கையின் போது சொல்லப்பட்ட 10 அம்ச கோரிக்கைகள் குறித்தும் தர்மபுரியின் வளர்ச்சித் திட்டங்கள் மற்றும் அப்பகுதி மக்களின் கோரிக்கைகள் குறித்து வலியுறுத்தியதாகவும் அதனை முதலமைச்சர் பரிசீலனை செய்வதாக உறுதியளித்ததாகவும் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். 2 ஆண்டுகளில் பூரண மதுவிலக்கு அவசியம் என்று கூறிய நிலையில் தற்போது முதற்கட்டமாக 500 மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதை வலியுறுத்தியதாகவும் தெரிவித்திருக்கிறார். சந்திப்பு குறித்த கூடுதல் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.